வணக்கம். செய்திச் சுருக்கம். பாதாளத்தில் சட்டம் ஒழுங்கு, அரசுக்கு இபிஎஸ் கண்டனம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதாளத்திற்கு சென்று இருப்பதை 24 மணி நேரத்தில் நடந்த சம்பவங்களே தெளிவாக உணர்த்துகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றம் கூறியுள்ளார். அவரது அறிக்கை: கும்பகோணத்தில் +2 மாணவன் உயிரிழப்பு, சீர்காழியில் காய்கறி கடைக்காரர் கொலை, தென்காசியில் விவசாயி வெட்டி கொலை, நாகர்கோவிலில் பெண்ணிடம் வழிப்பறி என தொடர்ச்சியாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஆட்சியைத்தான் ஸ்டாலின் நடத்துகிறார். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் சீர்கெட்டு உள்ளது. சுய விளம்பரத்தில் திளைக்கும் முதல்வர் இதை எப்போதுதான் உணரப்போகிறாரோ என பழனிசாமி கூறியுள்ளார். ஓட்ட முடியாத இலவச சைக்கிள், அப்செட் ஆன பள்ளி மாணவர்கள். வீல், பிரேக் சரியில்ல, டியூப் வால்வ் காணோம். கோவையில் ஒண்டிப்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 117 பேருக்கு இலவச சைக்கிள்கள் வழங்கப்பட்டன. MP கணபதி ராஜ்குமார், கலெக்டர் பவன்குமார், கிரியப்பனவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குறைபாடுகள் உள்ள சைக்கிள்கள் வழங்கப்பட்டதால் மாணவ மாணவிகள் ஏமாற்றம் அடைந்தனர். டயர் டியூப் வால்வ் இல்லை, டயரில் காற்றும் இல்லை, பெல் வேலை செய்யவில்லை, பிரேக் சரியாக இல்லை, சரிவர பொருத்தப்படாத ஹேண்டில் பார், வளைந்த வீல்ரிம் என ஓட்ட முடியாத நிலையில்தான் சைக்கிள்கள் இருந்தன. அவற்றை பெற்ற மாணவ மாணவிகள் நேராக சைக்கிள் ஒர்க் ஷாப்புக்கு தள்ளிக் கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் இதேபோலதான் ஓட்டை உடைசல் சைக்கிள்கள் தரப்படுவதாக ஆசிரியர்களும் மாணவர்களுமே தெரிவிக்கின்றனர். ஒண்டிப்புதூர் பள்ளி மட்டுமல்ல, கள்ளப்பாளையம், பீடம்பள்ளி உட்பட 8 பள்ளிகளைச் சேர்ந்த 869 மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட சைக்கிள்களும் குறைபாடுகளுடன் தான் இருந்துள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு தரமற்ற உதிரி பாகங்களுடன் இலவச சைக்கிள்கள் வழங்கப்பட்டு இருப்பதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டித்துள்ளார். கடந்த ஆண்டும் இதேபோல் தரமற்ற சைக்கிள் வழங்கப்பட்டதால் அவற்றை மாணவர்கள் நீண்ட காலம் பயன்படுத்த முடியாமல் பலர் அவற்றை விற்றுவிட்டதாக செய்திகள் வருகின்றன. கோயம்புத்தூரில் ஒவ்வொரு ஆண்டும் இதே பிரச்சினை தொடர்கிறது. சைக்கிள் ஒப்பந்ததாரர்கள் யார்? ஏன் தரமற்ற சைக்கிள்கள் வழங்கப்படுகின்றன? கோயம்புத்தூரில் மட்டும் இந்த ஆண்டு 17,782 மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொன்றும் 4,300 ரூபாய். தமிழகம் முழுவதும் மாணவர்களுக்கு தரமான சைக்கிள் வழங்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். புதிதாக முளைக்கும் மணமகள் மன்றம், பார் திறப்பை கண்டித்து தவேக ஆர்ப்பாட்டம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் கடந்த மாதம் மணமகள் மன்றம் என்ற பெயரில் புதிய பார் தொடங்கப்பட்டது. இதற்கு மக்களும் சமூக ஆர்வலர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். புதிய பார் திறப்புக்கு கண்டனம் தெரிவித்து தவேக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்போது திமுக அரசு மதுக்கடைகளை மூட வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. பின்னர் மதுக்கடையை தவேகவினர் முற்றுகையிட முயன்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு நடந்தது. டாஸ்மாக் மதுக்கடை மூடுவோம் என கூறிய திமுக அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் மதுக்கடை அருகே புதிய பார்களை தமிழகம் முழுவதும் திறந்து வருகின்றனர். இதனை தடுக்க தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தவேகவினர் கூறினர். இந்த மணமகள் மன்றம் என்பது மக்களுக்கு விரோதமானது, சட்டத்துக்கு விரோதமானது. இந்த மணமகள் மன்றத்தில் ஒவ்வொரு நபர்களுக்கு தனியாக ஒரு 100 நபர்கள் என்று மன்றம் என்று ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த மணமகள் மன்றம். ஆனால் அருகில் டாஸ்மாக் கடை வைத்துக் கொண்டு இது போன்ற மணமகள் மன்றம் என்ற மிகப்பெரிய பாரை திறந்து இதன் மிகப்பெரிய கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும். இது யார் கட்டுப்பாட்டில் உள்ளது? காவல்துறைக்கும் எங்களுக்கும் தெரியாது, சம்பந்தமில்லை என்று கூறுகிறார்கள். அப்போ இது எந்த அடிப்படையில் துறக்கப்பட்டது? இதற்கு யார் உரிமையாளர்கள்? எந்த அடிப்படையில் இந்த மணமகள் மன்றத்தை தெரிந்துள்ளார்கள் என்பதை எங்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவிக்கும் வரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் என்பதனை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம்.
எங்களுடைய குறிக்கோள் தேவைக்காக ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்பது அல்ல. மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய செயல்பாடாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கூறியதைப் போல நாங்கள் இதற்கு முற்றுப்புள்ளி விளக்கம் தெரியும் வரை இந்த இடத்தை விட்டு நாங்கள் யாரும் கலந்து செல்வதாக இல்லை என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். முழுதாக தெரிந்து கொள்ளாமல் பேசுவதை முதலில் நிறுத்துங்கள். ராகுல் குற்றச்சாட்டுக்கு மத்திய அமைச்சர் பதிலடி. மத்திய விமான போக்குவரத்து துறையின் கீழ் DGCA என்கிற சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் இயங்குகிறது. இது விமான நிறுவனங்களில் வேலை செய்யும் பைலட்டுகளுக்கான வேலை நேரம், ஓய்வு போன்ற விஷயங்களில் புதிய விதிமுறைகளை அறிவித்தது. இந்த விதிமுறைகள் டிசம்பர் 1 முதல் அமலுக்கு வந்தன. அவற்றை கடைபிடிப்பதில் இண்டிகோ விமான நிறுவனத்தின் திட்டமிடலில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக ஆயிரக்கணக்கான விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. நாடு முழுவதும் பயணிகள் பாதிக்கப்பட்டனர். மற்ற விமான நிறுவனங்கள் விமான கட்டணங்களை சுமார் 5 முதல் 6 மடங்கு உயர்த்தியதால் பயணிகள் மேலும் துன்பமடைந்தனர். மத்திய அரசு இதில் தலையிட்டு இண்டிகோ நிறுவனத்துக்கு மட்டும் புதிய விதிமுறைகளிலிருந்து தற்காலிக தளர்வு கொடுத்திருக்கிறது. நிலைமை இப்போது சீராகி வருவதாக சொல்லப்படுகிறது. இண்டிகோ குழப்பம் தொடர்பாக லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் மத்திய அரசை கடுமையாக சாடினார். மத்திய அரசின் தனி அதிகார நோக்கம்தான் இண்டிகோ நிறுவனத்தின் வீழ்ச்சிக்கு காரணம். விமான தாமதம், ரத்து போன்றவற்றால் மக்கள்தான் பாதிக்கப்படுகின்றனர். ஒவ்வொரு துறையிலும் மேட்ச் பிக்சிங் நடந்தால் முன்னேற்றம் வராது. நியாயமான போட்டிகள் இருக்க வேண்டும் என்று ராகுல் தெரிவித்தார். அவருக்கு மத்திய விமான போக்குவரத்து இணையமைச்சர் ராம்மோகன் நாயுடு பதிலளித்துள்ளார். இது ஒரு அரசியல் விஷயம் இல்லை, பொது பிரச்சனை. நாட்டில் விமான போக்குவரத்துக்கான தேவை அதிகரித்திருக்கிறது. இந்த துறையில் மேலும் பலர் நுழைவதற்கான வாய்ப்புகள் உருவாகி வருகின்றன. மத்திய அரசும் அதைத்தான் விரும்புகிறது. விமான நிறுவனங்களின் செலவுகளை குறைப்பது, நிறுவனங்களின் விரிவாக்கத்தை எளிதாக்குவது உள்ளிட்ட நோக்கங்களுக்காக புதிய விதிகளை கொண்டு வந்தோம். மத்திய அரசை விமர்சிக்கும் முன் முழு தகவல்களை தெரிந்து கொண்டு ராகுல் பேச வேண்டும் என ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா திருமணம் ரத்து, முன்னேறி செல்லும் நேரம் வந்துவிட்டது. இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா ICC உலகக்கோப்பை வென்ற அணியின் துணை கேப்டன். கோப்பை வென்ற மகிழ்ச்சியோடு காதலரான பாலிவுட் இசையமைப்பாளர் பலாஷ் முச்சல் உடனான திருமண தேதியை அறிவித்தார். கடந்த நவம்பர் 23 திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. திருமணத்திற்கு முதல் நாள் இரவு ஸ்மிருதியின் தந்தைக்கு உடல்நலம் பாதித்தது. மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். தந்தையுடன் இருந்த ஸ்மிருதி திருமணத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார். இதனிடையே பலாஷ் முச்சலுக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் தொடர்பு இருப்பதாக சில தகவல்கள் பரவின. இச்சூழலில் தமது திருமணத்தை ரத்து செய்வதாக ஸ்மிருதி மந்தனா அறிவித்துள்ளார். நான் எந்த தனிப்பட்ட விஷயங்களையும் வெளியே சொல்ல விரும்பாத ஒரு நபர். அதை அப்படியே வைத்திருக்க விரும்புகிறேன். திருமணம் ரத்து குறித்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த விஷயத்தை இத்துடன் முடித்துக் கொள்ளவே விரும்புகிறேன். நீங்களும் அதையே செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் இரு வீட்டாரின் தனி உரிமைகளை மதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கு எங்களுக்கு அவகாசம் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம் அனைவரையும் ஒரு உயர்ந்த நோக்கம் இயக்கிக் கொண்டு இருக்கிறது. அதை நான் நம்புகிறேன். கிரிக்கெட்டில் நம் நாட்டை உச்சத்தில் வைத்திருப்பதுதான் என் உயர்ந்த நோக்கமாக இருக்கிறது. நான் நாட்டுக்காக வெற்றிகளை குவிக்க விரும்புகிறேன். உங்கள் ஆதரவுகளுக்கு மிக்க நன்றி. முன்னேறி செல்லும் நேரம் வந்துவிட்டது என ஸ்மிருதி மந்தனா தெரிவித்துள்ளார். நேருக்கு நேர் மோதிய பஸ்கள், 20 பேர் காயம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியிலிருந்து மன்னார்குடிக்கு சென்ற அரசு பஸ்ஸும், மன்னார்குடியிலிருந்து திருத்துறைப்பூண்டிக்கு வந்த தனியார் பஸ்ஸும் கோட்டூர் அருகே நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்கள் மீட்கப்பட்டு திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். 3 பேரின் உடல்நிலை சீரியஸாக உள்ளது. விபத்தில் 2 பஸ்களும் சிதைந்து பலத்த சேதமடைந்தன. விபத்து குறித்து மன்னார்குடி போலீசார் விசாரிக்கின்றனர். ரகரகமாக போலீஸ் சர்டிபிகேட் கொத்தாக தூக்கிய போலீஸ். கேரள மாநிலம் மலப்புரத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற சான்றிதழை கொடுத்து அம்மாநில இளைஞர் ஒருவர் அரசு பணியில் சேர்ந்தார். அவர் சமர்ப்பித்த சான்றிதழ்களின் உண்மை தன்மையை ஆராய்ந்தபோது பல்கலையில் பட்டம் பெற்றதாக சமர்ப்பித்த சான்றிதழ்கள் போலி என தெரியவந்தது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரில் சான்றிதழ் அளித்தவர் மீது மலப்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்த ஜெயினுலாபுதீன் போலி சான்றிதழ்கள் தயாரித்து கொடுத்தது தெரியவந்தது. சிவகாசியில் வாடகை வீட்டில் கிராபிக் டிசைனர் ஆபீஸ் நடத்தும் ஜெயிலுலாபுதீன் போலி சான்றிதழ்களை தயாரிக்கும் பணியில் ஓராண்டாக ஈடுபட்டு வந்துள்ளார். அவருக்கு உதவியாக வெங்கடேஷ், அரவிந்த்குமார் ஆகியோர் இருந்துள்ளனர்.
அதிக பணத்தை வாங்கிக் கொண்டு பிரபலமான பல்கலைக்கழகங்களின் பெயர்களில் கல்வி சான்றிதழை போலியாக தயாரித்து கொடுத்து வந்துள்ளனர். அவர்கள் 3 பேரையும் கேரள போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.